யாருக்குமே மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் இல்லை. இவர்கள் ஒரு பக்கம் ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிறார்கள். என்ன? பழக்கற்பையா போன்ற கருத்துரைகளோடு பேசுபவர்களையும் இது போன்ற நான் முன்னால் குறிப்பிட்டவர்களையும் நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியுமா? வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. நடிகர், அரசியல்வாதி சீமான் அவருடைய கட்சி நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியில் சீமான் இளைஞர்களை சென்றடையக்கூடிய வகையில் பேச்சாற்றல் மிக்கவராக இதுவரைக்கும் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் ஒரு கருத்துள்ள ஆகச்சிறந்த பேச்சாளர் என்ற அளவில் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். அதுவும் கம்யூனிஸ்ட் மற்ற எதிர்க்கட்சிகள் யாரும் பலமிழந்து போன நிலையில் இவர் ஈடுபடுகிறார் என்றுதான் தோன்றுகிறது. வேறு யாரும் ஒரு சிறப்பான பேச்சாளர்கள் எங்கள் தமிழக அரசியல் தளத்தில் இல்லை. இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், ஏன் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், யாருக்குமே மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் இல்லை என்பதால் ஒப்பீட்டளவில் இவர் இளைஞர்களை சென்றடையும் அளவுக்கு ஒரு குரல் மொழியில் பேசுகிறார் என்று தான் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய இடங்களில் ஆபாசமாக பேசுவார், அருவருக்கு தகுந்த உடல் மொழியில் பேசுவார். இதெல்லாம் அவருடைய மைனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இவர் ஆட்சிக்கு வந்து விடுவார், இவர் கட்சி ஆரம்பித்து இவர் போய் அரசியலில் வந்ததுனால இவர் ஒரு ஆட்சிக்கு வந்து விடுவார், தேர்தலில் ஜெயித்து விடுவார் என்றெல்லாம் தோணவில்லை. ஆனால் தன் இருப்பை காட்டிக்கொள்ள அவர் அடிக்கடி ஏதோ பேசுவார். அந்த வகையில் எனக்கு அவருடைய கட்சியில் அடுத்து பார்த்திங்கன்னா அதை விட மோசமான பேச்சாளர். இவர்களை குறித்து ஏன் குறிப்பிடுறேன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன். யாரோ சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒருவர் பேசுவார். இந்த மீனிங்லெஸ், அதாவது அன்றாட நிகழ்வுகளை ஏதோ ஒரு எடுத்து சொல்கிற மனுஷன் மாதிரி தான் பேசுவார். காளியம்மாள் என்று ஒரு பேச்சாளர் அந்த கட்சியில் நாம் சொல்லுங்க. அதை கூட இப்போ அவங்கள குறித்து இந்த சீமான் ஏதோ பிசுறு தட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரிலாம் வந்துச்சு. அது பிசுறு என்று தட்டிவிடும் அது அவங்களுடைய கட்சியினுடைய உள் விவகாரம். அவர் சீமான் அப்படி பேசினாரா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த சாட்டை துரைமுருகன், காளியம்மாள், சீமான் இவர்கள் போன்றவர்களெல்லாம் எப்படி இந்த அரசியல் தளத்திற்குள் வருகிறார்கள் என்றால், இவர்களுக்கு மற்ற ஒரு உருப்படியான பேசக்கூடிய ஒரு வாசிப்பு பழக்கம் கொண்டு கற்றறிந்த பேச்சாளர்கள் இல்லாத இடத்தில் இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பேசி சமூக ஊடகங்களை நிரப்பி இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள். சீமானுக்கு இளைஞர்களை சென்றடையக்கூடிய பேச்சாற்றல் வேணுமானால் இருக்கலாம், ஆனால் அது விஷயம் இருக்காது. திடீரென்று கோவப்படுவார். இவர் முதல்வராகிவிட்டால் ஐயோ என்ன ஆவோம் என்ற பயத்தை தான் உண்டு செய்வார். மற்றவர்கள் அந்த விமர்சனத்திற்கு கூட தகுதி இல்லாதவர்கள், சாட்டை துரைமுருகன், காளியம்மாள் போன்ற நாம் தமிழர் கட்சி. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இவர்கள் ஒரு பக்கம் ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிறார்கள். என்ன? இந்த நாம் தமிழர் கட்சி போன்ற என்ன அபாயம் அப்படின்னா, விஜய் போன்ற நடிகர் கட்சி ஆரம்பித்தார் என்ற அளவில் அவரை நான் விமர்சனம் செய்யவில்லை. எந்த பொருளும் இல்லாத ஒரு பொருளற்ற ஒரு இலக்கற்ற எந்த இலக்குகளும் இல்லாத ஒரு இயக்கங்களை ஆரம்பித்து அதை கட்சியாக உருவெடுத்து அதற்கு இவர் நான் போய் அங்கே சேருவேன் என்று சொல்லி, அது மாதிரி நடிகர் இயக்குனர் அமீர் அவர் நான் விஜய் கட்சியில் சேருவேன், அப்புறம் இவர் தம்பி கூப்பிட்டா நான் போவேன். இது போன்ற அபத்தங்கள் நிறைய நடக்கின்றன. இந்த அபத்தங்களை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ஜனநாயகம், ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு இது போன்ற அருவருப்பான பேச்சாளர்களும் அரசியல் தலைவர்களும் காலூன்றிவிட்டால் நாம் நம்முடைய அரசியல் பங்கை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டும். காமராஜரும் தோழர் ஜீவாவும் பேச்சுரை நடத்திய தமிழ்நாடு இது. ஐயா நெல்லைக்கண்ணன், மறைந்த தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேச்சுரை ஆற்றிய தமிழ்நாடு இது. அதே தளத்தில் நின்று கொண்டு சீமான், சாட்டை, வேட்டை, இது மாதிரி ஏதாவது காளியம்மா, இது மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம கேட்க வேண்டும் என்பது நம்மளுடைய காலத்தினுடைய சாபக்கேடு. அதனால் நான் சிறந்த பேச்சாளர்களை உருவாக்குங்கள் என்பதற்காக இந்த வீடியோ வெளியிடவில்லை. நீங்கள் இந்த அரசியல் தளங்களில் இவர்கள் தொடர்ந்து இவர்களை விட ஆகச்சிறந்த தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ற ஆதங்கத்தில் கூறுகிறேன். போகிற போக்க பார்த்தா நம்ம அமீர்,
சீமான் இவங்கெல்லாம் போய் விஜய் கட்சியில் சேருவாங்க அல்லது கூட்டணி வைப்பாங்க. விஜய் இதை வச்சுக்கிட்டு விஜய் செய்ப்பாரா மாட்டாரான்னு காட்சி ஊடகங்கள் வந்து இதை வச்சு ஒரு டிபேட் நடத்துவாங்க. இது போன்ற அபத்தங்கள் எதிர்காலத்தில் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம்தான் என்னுடைய இந்த பேச்சுரைக்கு காரணம். ஆக ஒரு கற்றறிந்த மனிதர்களை தேர்ந்தெடுங்கள். ஏன் ஐயா பழக்கருப்பையா இன்று சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழுரிமையன் அவர். நான் இன்னொரு முறை முட்டாளாக மாட்டேன், அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். யார்? ஐயா தமிழுரிமையன் பழக்கருப்பையா போன்ற கருத்துரைகளோடு பேசுபவர்களையும் இது போன்ற நான் முன்னால் குறிப்பிட்டவர்களையும் நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியுமா? ஆக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் ஒன்றும் இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகளாகவும் போய்விட்டது. அங்கும் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்கள் இல்லை. அரசியலுக்காக விலை போன தலைவர்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சிகளெல்லாம் எப்படி ஒரு ஆகச்சிறந்த தலைவர்களை உருவாக்க இயலும்? இது ஒரு ஆபத்தான ஜனநாயகத்தை நோக்கி நாம் நகர்கிறோம் என்பதற்கான பேச்சுரை தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் யார் மீதும் எனக்கு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்து நோக்கி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.